Hi viewers, welcome to our channel Flavors of India. இன்னைக்கு நம்ம ஒரு கேபேஜ் வடை செய்ய போறோம். அதுக்கு நான் ஒரு கால் பாகம் கேபேஜ் இப்படி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், சிறிதளவு மல்லித்தழை, சிறிதளவு கறிவேப்பிலை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ இதையெல்லாம் நம்ம முதல்ல ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துட்டு கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், மல்லித்தழை, வெங்காயம், கேபேஜ் இதையெல்லாம் இதில் சேர்த்துடுவோம். அதோட ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், அதாவது தனி மிளகாய் தூள், அதே போல் 1/4 ஸ்பூன் தனியா பவுடரு, ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக கரம் மசாலா தூள், ஒரு 1/2 ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு 2 பிஞ்சு டர்மரிக் பவுடர் இதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நம்ம நல்லா கலந்துடலாம். முதல்ல இந்த உப்பெல்லாம் போட்டிருக்கிறோம்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ கொஞ்சம் தண்ணி விடும் இது வெங்காயம் எல்லாம் இருக்கிறதுனால. ஸோ முதல்ல இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு இல்லையா வெங்காயத்துலேருந்து. ஸோ இந்த தண்ணி இதுக்கு போதும். இப்போ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது கூட கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ண போகிறோம். 1/4 கப்பு கடலை மாவு 4 to 5 ஸ்பூன் இருக்கும். அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அதையும் இதில் சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கல. சப்போஸ் உங்களுக்கு ஒருவேளை தண்ணி ஆயிடுச்சுன்னா அதில் ஏதாச்சும் நம்ம கேபேஜ் அழைச்சிட்டு சரியாக வடிக்கல தண்ணி இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை இப்படி வடையாக தட்டி விட்டுற போகிறோம். டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். பண்ணிட்டு பார்ப்போம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாக இருந்தால் இப்படி வடை மாதிரி தட்டி விட்டுடலாம். நம்ம 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு வேக வைக்கலாம். ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணுங்க. ரொம்ப அனல் வச்சுட்டா மேலே தீஞ்சிடும், உள்ள வேகாது. ஸோ நிதானமாக மீடியம் ஃபயரில் குக் பண்ணுங்க. நம்ம முதல்ல போட்டது ரெடி ஆயிடுச்சு. இது ஒன்று எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையும் இந்த கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட போகிறோம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துட்டு நெக்ஸ்ட் இருக்கிறதையும் நெக்ஸ்ட் பேட்சா போட்டு எடுத்துடுவோம். எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட கேபேஜ் வடை ரெடி ஆயிடுச்சு. நான் கார்னிஷிங்க்கு சும்மா கொஞ்சம் கேபேஜே பொடியாக நறுக்கி இப்படி போட்டிருக்கிறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணிடலாம். எதையும் அரைக்கணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. இருக்கிற மசாலா வச்சுட்டு பண்ணிடலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.